எந்த வேலையை பண்ணாலும் உருப்படியாக பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கு எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கணுமே. இப்போ பாருங்கள், ஒரு ப்ளவுஸை கிராஸ் கட்டிங் போடுறதுக்கு அதை லெஃப்ட்டில் வைக்கிறதா ரைட்டில் வைக்கிறதா, கிராஸ் கரெக்டாக இருக்குமா அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்பாங்க. இப்போ நான் ப்ளவுஸோட பேக் சைடு கட் பண்ணி எடுத்துட்டேன். அதோடைய ஃப்ரண்ட்டு சைடு கிராஸில் தான் போட போகிறோம். ஆனால் கரெக்டான கிராஸில் எப்படி போடுறது அப்படின்னா நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு பேக் சைடு இருக்கு இல்லையா, அதோட எண்டை நான் இந்த மாதிரி மடிச்சுக்கிறேன். ஆனால் இது கரெக்டாக மடிச்சிருக்கிறோமா அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ எப்படி கரெக்டாக செக் பண்ணி கிராஸ் கட்டிங் போடுறதுன்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மிஸ் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். இப்போ எப்படி அந்த அளவு எடுக்கணும்னு சொல்கிறேன் பாருங்கள். ப்ளவுஸோடைய எண்டு இருக்கு இல்லையா, ஸோ ஒரே கலரில் இருக்கனால நான் எடுத்து காட்டியிருக்கேன். ஸோ அங்கேருந்து மடிச்சிருக்கிற இடம் வரைக்கும் என்னோடய டேப்பில் நான் வச்சு பார்க்கும்போது 4 இன்ச் இருக்குது கீழே. ஸோ அதே அளவு மேலே அந்த நெக்லைன் இருக்கு இல்லையா, அங்கேயும் அதே மாதிரி வரணும். ஸோ உங்களுடைய டேப் அப்படியே மேலே தள்ளி அங்கேயும் அதே 4 இன்ச் இருக்கா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணணும். இங்கே 4 இன்ச் இருக்கிற மாதிரியே மேலேயும் 4 இன்ச் இருக்கா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ பார்த்ததுக்கப்புறமா நீங்கள் மடக்குன இது கரெக்டானு தெரியும். அப்படி தப்பாக மடக்கிருக்கீங்க அப்படின்னா லைட்டாக நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ நான் இதில் காட்டியிருக்கிற மாதிரி நான் செக் பண்ணுறேன். ஸோ ஜூம் பண்ணி காட்டுறேன். 4 இன்ச் இருக்குது, கரெக்டான அளவில் இருக்குது. இப்போ தான் நம்ம ஒரு ஆயுதத்தை கையில் எடுக்க போகிறோம். உங்கள்கிட்ட இருக்கிற எந்த ஸ்கேல்னாலும் எடுத்துக்கோங்க. எல் ஷேப்பில் ஒரு ஸ்கேல் இருக்கும், அது இருந்தால் ரொம்ப பெட்டர். பட் என்கிட்ட அது இல்லை. ஸோ அதனால் நான் இந்த ஸ்கேல் எடுத்துருக்கிறேன். நான் இதிலையே கீழே இருக்கு இல்லையா, ஸோ அந்த இதை வச்சே நம்ம எல் ஷேப்பில் இருக்கான்றதை கண்டுபிடிச்சிடலாம். கீழேயும் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும், நம்ம மேலே அந்த மடக்கி இருக்கிற இடம் இருக்குல்ல அதுவும் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். ஸோ நான் பாருங்கள், நான் செக் பண்ணுறேன். நான் மடக்கியிருக்க அந்த இடம் வந்து கரெக்டாக இருக்குதான்னு நான் பார்க்குறேன். ஸோ பாருங்கள், கீழேயும் எல் ஷேப்பில் கரெக்டாக இருக்குது, மேலேயும் ஸ்ட்ரைட்டாக இருக்குது. ஸோ எனக்கு கரெக்டாக வந்துருச்சு, நேராக இருக்குது பாருங்கள் அந்த கேப் கூட. ஒரு வேளை இது மேலே கம்மியாகவோ கீழே கூடவோ இருக்குது, இல்லை மேலே கூடவோ கீழே கம்மியாகவோ இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை அந்த ஸ்கேல் இருக்கிற இடத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கணும். ஸோ அப்படி வச்சிங்கன்னா நீங்கள் வச்சுருக்கிற அந்த பொசிஷன் கிராஸாக தான் இருக்குது, கரெக்டான கிராஸில் இருக்குது அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். இன்னொரு டிப்ஸும் கூட என்ன அப்படின்னா, லைட்டாக கீழே இருக்கிற அந்த கிளாத்தை பிடிச்சி இழுத்து பார்த்திங்கன்னா ஒரு கோடு மாதிரி விழுகும். ஸோ அப்படி விழுந்தது அப்படின்னா இடத்துல தான் அதை வச்சுருக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். இந்த 3 ஸ்டெப் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஃபோல்டு பண்ணுறீங்க, அப்புறம் மெஷர்மெண்ட்